அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பாரிஸில் உள்ள நட்சத்திர விடுதியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களின் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் எளிய மக்களுக்கு பட்டா வழங்க ஒப்புதல். 86,000 பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கோவை அன்னூரில் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் படங்கள் இல்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதால் அதிமுகவில் புதிய புயல். புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. என்னிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமிக்காக ஏற்பாடு செய்த பாராட்டு விழாதானே தவிர அரசியல் கூட்டம் அல்ல. செங்கோட்டையனுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு, அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். அதிமுக தன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறதா என எடப்பாடி பழனிசாமிக்கு பயம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மாளிகை என அலுவலகத்திற்கு பெயர் வைப்பு. இலவச வேட்டி சேலை திட்டத்தில் அமைச்சர் காந்தி ஊழல் செய்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது காந்தி சிறை செல்வார் என்றும் அறிக்கை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் திடீர் சந்திப்பு. சென்னை நீலாங்கரை பண்ணை வீட்டில் 2.5 மணி நேரம் தீவிர ஆலோசனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 63,840க்கு விற்பனை. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே காணப்படும். இன்று காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தைப்பூச திருவிழாவை ஒட்டி முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். வெள்ளித்தேரில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலா. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா. பக்தர்களின் வசதிக்காக மதுரை பழனி இடையே இன்றும் நாளையும் சிறப்பு ரயில் இயக்க ஏற்பாடு. தைப்பூச விழாவுக்கு வருகை தரும் பக்தர்கள் வசதிக்காக பழனியில் கட்டணமில்லா அரசு பேருந்துகள் நாளை வரை இயக்கம். பக்தர்கள் இலவச தரிசனம் செய்யவும் ஏற்பாடு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஜாஸ்பிரிட் பும்ரா பங்கேற்பது குறித்து இன்று முடிவு. காயம் குறித்து மருத்துவக் குழு கூறுவதை பொறுத்தே பிசிசிஐ முடிவு எடுக்கும் என தகவல். அரசு நிகழ்ச்சிகளில் வரவேற்புக்காக மாணவர்களை நிறுத்த வேண்டாம், சுற்றறிக்கை அனுப்பி கடுமையாக பின்பற்ற வேண்டும் எனவும் சென்னை மேயர் பிரியாவிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல்.
மதுரையில் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் அர்ச்சகர்களின் தட்டில் விழும் காணிக்கையை உண்டியலில் செலுத்த கூறிய உத்தரவு வாபஸ். செயல் அலுவலரிடம் விளக்கம் கேட்டுள்ள அறநிலையத்துறை இணை ஆணையர். மதுரை பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் காணிக்கை விவகாரம் பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். நேற்று துறையினுடைய கவனத்திற்கு வந்தவுடன் ஆணையாளர் அவர்கள் அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற சொல்லியிருக்கின்றார். அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டுவிட்டது. பிரச்சனையும் முடிவுக்கு வந்துவிட்டது. முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசினுடைய துறையினுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. உலகமே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் தான் எதிர்ப்பேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். தன்னை பின்பற்றுபவர்கள் பெரியார் வேண்டுமென்றால் விலகிச் செல்லலாம் எனவும் அறிவிப்பு. நான் எதிர்க்கிறேங்க. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வி.சி. சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. பேருந்தில் பெண்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தவர்களை எழுந்திருக்கச் சொன்ன பெண்ணை ஓசி டிக்கெட் என விமர்சித்த இளைஞர். சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பேருந்து நடத்துனர் ஹேமந்த் புகார். வாணியம்பாடி அருகே ஓடும் பேருந்தில் பிரசவ வலியால் துடித்த கர்ப்பிணி பாதி வழியில் இறக்கிவிடப்பட்ட கொடூரம். அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்த நிலையில் பேருந்து ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை. திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நேரில் விசாரணை. நெல்லை மாநகராட்சி பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய வழக்கில் சந்திரசேகர் என்பவர் கைது. மருத்துவ கழிவுகளோடு கிடந்த விசிட்டிங் கார்டு கைப்பற்றப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. தூத்துக்குடியில் இருந்து ஈரோடு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மதுபோதையில் அத்துமீறிய இளைஞர் கைது. பொதிகை விரைவு ரயிலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர். பாதிக்கப்பட்டவரின் புகாரின் பேரில் அதிரடியாக கைது செய்த மதுரை ரயில்வே போலீசார். சென்னை கோடம்பாக்கம் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. வகுப்பறைகளை சூறையாடிய மாணவர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூரில் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த 7ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மேலும் 2 சிறுமிகள் மயங்கிய நிலையில் பள்ளியில் வழங்கப்பட்ட குடல் புழு நீக்க மாத்திரைதான் காரணம் என குற்றச்சாட்டு. வேலூரில் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் கீழே தள்ளிவிடப்பட்ட விவகாரம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை. லக்கி பாஸ்கர் படபாணியில் வங்கியில் மோசடி செய்த நகை மதிப்பீட்டாளர் திருச்சி மத்திய சிறையில் திடீர் மரணம். இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுப்பு. சிவகங்கை மாவட்டம் கல்குறிச்சியில் பள்ளி மாணவர்களை முட்டிப்போட வைத்து தலைமை ஆசிரியர் கொடுமைப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. மாணவர்களை நல்வழிப்படுத்தவே தண்டனை கொடுத்ததாக தலைமை ஆசிரியர் விளக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கிளிக்குடியில் பள்ளி மாணவியை பாலியல் ரீதியில் துன்புறுத்திய புகாரில் உடற்கல்வி ஆசிரியர் கைது. போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. 69% இடஒதுக்கீடு ரத்தானால் தமிழகம் கலவர பூமியாகும். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தால் சும்மா இருக்க மாட்டோம் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையில் அட்டகாசம் செய்த காட்டு யானை சரக்கு வாகனத்தை வழிமறித்து காய்கறி மூட்டைகளை தூக்கி வீசியதால் பரபரப்பு. கரூரில் விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை. கார் ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார். சென்னை மதுரவாயலில் தந்தையிடம் பைக் வாங்கி தருமாறு அடம் பிடித்த மகன் உடலில் பெட்ரோலை ஊற்றி மிரட்டல் நாடகம் ஆடிய போது திடீரென தீப்பற்றியதால் உயிரிழந்த சோகம். சென்னை திருநின்றவூரில் நெரிசல் மிக்க சாலையில் பைக்கில் அசுர வேகத்தில் அச்சுறுத்தி செல்லும் இளைஞர்கள். பெரும் விபத்து நிகழும் முன் தடுத்து நிறுத்த கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் காதல் திருமணம் செய்த மகனுக்கு எதிர்ப்பு. குடும்ப நிலத்தில் விவசாயம் செய்தால் கழுத்தை அறுத்துக் கொள்வேன் என கூறி கத்தியுடன் வந்த தாயால் அதிர்ச்சி. கோவை சரவணம்பட்டியில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபரிடமிருந்து நூல் இழையில் தப்பி விடுதிக்குள் நுழைந்த பெண்கள். தடுக்க வந்த காவலாளியை தாக்கியவர் குறித்து போலீசில் புகார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். விழுப்புரம் அருகே எசாலம் கிராமத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி மனு அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த பொதுமக்கள். காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. பொள்ளாச்சியில் பேருந்தில் சீட் பிடிப்பதற்காக அரிவாளை வீசிய மர்ம நபர்கள். ஆர்வமுடன் பேருந்தில் ஏறி அதிர்ச்சியில் உறைந்த பயணிகள். திருவள்ளூர் மாவட்டம் நரசிங்கபுரம் அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு. முட்டைகள் அழுகி இருந்ததாக கூறப்படும் நிலையில் 6 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். சீர்காழி அருகே பெருந்தோட்டம் கிராமத்தில் உள்ள கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலம். கிரிக்கெட் வீரர் அஸ்வின் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தைப்பூச நாளான இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. விடுமுறை நாள் ஆவணப்பதிவுக்கான கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல். தைப்பூச திருநாளான இன்று திருப்பரங்குன்றத்தில் கூடுதல் பாதுகாப்பு. இருதரப்பினரிடையே கருத்து வேறுபாடு நிலவும் சூழலில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. தைப்பூசத்தை ஒட்டி மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் விமரிசையாக நடந்த தெப்பத் திருவிழா. தெப்பத்தில் எழுந்தருளி அருள் பாலித்த வெள்ளீஸ்வரர்.
நடிகர் ரஜினிகாந்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சந்திப்பு. மகனின் திருமண விழாவில் பங்கேற்க நேரில் அழைப்பு. டெல்லியில் உள்ள நர்சரி பள்ளியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி. தேர்வு மட்டும்தான் எல்லாம் என்ற மனநிலையில் வாழ மாணவர்கள் ரோபோக்கள் அல்ல என அறிவுரை. இந்திய வரலாற்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 4 ஆண்டுகள் தாமதமாக இருப்பது இதுவே முதல் முறை. மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தல். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. தனித்து போட்டியிட்டு தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சி அமைப்போம் என்றும் சூளுரை. பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. கேரள மாநிலம் ஆலப்புழா அடுத்த ஆர்த்துங்கல் பகுதியில் தனியார் பார் சூறை. வாளுடன் நுழைந்து பொருட்களை அடித்து நொறுக்கிய இளைஞர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹோ பீம்பூரில் மதுபோதையில் ரயில் தண்டவாளத்தில் காரை நிறுத்திய நபர். கார் தண்டவாளத்தில் சிக்கிய நிலையில் ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. तुम पता कितनी दूर आ गए फाटक से? तो स्पीड इतनी भी कितनी है यार? यार कमाल हो गया आप लोगों से. பெங்களூருவில் 5 நாட்கள் நடைபெறும் விமான கண்காட்சி கோலாகலமாக தொடக்கம். வானில் அசாத்திய சாகசங்களை நிகழ்த்தி காட்டிய போர் விமானங்கள். இந்தியா காட் டேலண்ட் என்ற நிகழ்ச்சியில் அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமாக பேசிய யூடியூபர் ரன்வீர் அல்லாபாடியா நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி கண்டனம் வலுத்த நிலையில் வருத்தம் தெரிவித்தார். கேரளாவில் பாதி விலைக்கு ஸ்கூட்டர், லேப்டாப் தருவதாக கூறி 1000 கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் கைது. கைதானவருடன் தொடர்பில் இருந்த காங்கிரஸ் பெண் நிர்வாகி மீதும் வழக்கு பதிவு. வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டவர்களை கருணை கொலை செய்ய அனுமதி கோரிய மனு விசாரணைக்கு ஏற்பு. 2 வாரங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR கவாய், வினோத் சந்திரன் அமர்வு உறுதி. மெக்சிகோ வளைகுடா என்பதன் பெயரை மாற்றிய பின் அமெரிக்கா வளைகுடா மீது விமானத்தில் முதல் முறையாக பறந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம். பைலட்டின் அறிவிப்பை கேட்டு அருமையாக கூறியதாக பாராட்டிய அதிபர் ட்ரம்ப். Attention on board. Ladies and gentlemen, if you could please direct your attention out the right side of the aircraft. Air Force One is currently in international waters for the first time in history flying over the recently renamed Gulf of America. Please enjoy the flight, and we are now about to head westbound to Super Bowl 59. மத்திய அமெரிக்காவில் உள்ள கவுதமாலாவில் 65 அடி ஆழ பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. பேருந்தில் பயணித்த 51 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு. நகர பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் அவதி. ஜூன் 11 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அணிகள் பலப்பரட்சை.